குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி 7ஆம் வகுப்பு குடிமையியல் பாடம் 2. இப்போ தேர்தல் சின்னங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம். இப்போ தேர்தல் சின்னம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாகும். இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் எத்தனையோ கட்சிகள் இருக்குது இல்லையா? அப்போ ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு சின்னம் கொடுக்கப்படும். இப்போ அதிமுக அப்படின்னா என்னது? ரெட்டை இலை. திமுகனா உதயசூரியன், அந்த மாதிரி இருக்குல்லையே, அதை சின்னம். அப்போ தேர்தல் சின்னம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாகும். அது தேர்தலில் ஒரு முக்கிய பங்கினை வைக்கிறது. அது தேர்தலில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ தேர்தல் சின்னங்கள் வாக்காளர்களால் எளிதில் அறிந்து கொள்ளப்பட்டு, வாக்காளர்கள்னால் ஓட்டு போடுறவங்க, அப்போ அந்த ஓட்டு போடுற மக்கள் எளிதில் அறிந்து கொள்ளப்பட்டு நினைவில் வைத்து கொள்ள உதவுகிறது. அது இப்போ இந்த சின்னம்னா இந்த கட்சிக்குரியது அப்படின்றதெல்லாம் அவங்க நினைவில் வச்சுக்க உதவுது. இப்போ விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தியுள்ளது. அனிமல்ஸுடைய சின்னத்தை கொடுக்கறத தேர்தல் ஆணையம் நிறுத்தி வச்சிருக்குது. ஆனால் விதிவிலக்காக யானை மற்றும் சிங்கம் ஆகிய சின்னங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. மற்ற அனிமல்ஸ் இல்லாமல் இந்த 2 அனிமல்ஸுடைய சின்னங்கள் மட்டும் கொடுக்கப்படுதான். இப்போ தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னம் நாடு முழுவதும் ஒன்றாக இருக்கும். தேசிய அளவுனா ஹோல் இந்தியா முழுக்க சில கட்சிகள் ஃபேமஸாக இருக்கும். அந்த கட்சிகளுக்கு ஒரே மாதிரியான சின்னம். தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னம் நாடு முழுவதும் ஒன்றா தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பிஜேபினா இப்போ தாமரை, அந்த மாதிரி கை சின்னம் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு சின்னம், இந்த மாதிரிலாம் ஹோல் இந்தியாவுக்கு முழுக்க தேசிய அளவில் ஒரே சின்னம் கொடுக்கப்படுது. இத்தகைய சின்னங்கள் வேறு எந்த கட்சிக்கும் அல்லது சுயேட்சை நபருக்கும் ஒதுக்கப்பட மாட்டாது. அந்த 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 தேசிய அளவிலான கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் வேறு எந்த ஒரு கட்சிக்கும் சுயேட்சை நபருக்கும் அது கொடுக்கப்பட மாட்டாது. இப்போ அடுத்தது பாருங்கள், மாநில கட்சிகளுக்கு அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். இதே மாநிலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். இதனை வேறு எந்த கட்சியும் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்த இயலாது. வேறு எந்த கட்சியுமே அந்த சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் முரசு, இப்போ சீப்பு, இதெல்லாம் ஒரு சின்னம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சின்னம் அதே நம்ம தமிழ்நாட்டிலேயே வேறு எந்த கட்சிக்கும் அந்த சின்னத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வேறு மாநிலத்தில் இருக்கிற கட்சிக்கு அந்த சின்னத்தை கொடுக்கலாம். ஆனால் பல்வேறு மாநிலங்களில் உள்ள மாநில கட்சிகள் தங்களது மாநிலங்களில் இதே போன்ற சின்னத்தை பயன்படுத்தலாம். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா, மகாராஷ்டிராவில் சிவசேனை கட்சி, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆகிய கட்சிகள் வில் மற்றும் அம்பு சின்னத்தை பயன்படுத்துகின்றன. அப்போ இந்த வில் அம்பு சின்னம் அப்போ வேறு மாநிலத்தில் இருக்கிற வேறு கட்சிக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், தேசிய கட்சி, பிராந்திய மாநில கட்சி. இப்போ தேசிய கட்சி என்பது இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சி. இப்போ தேசிய கட்சின்னு எதை சொல்கிறாங்கன்னா, ஹோல் இந்தியா முழுவதும் நடைபெறுற தேர்தலெல்லாம் அது போட்டியிடுற அரசியல் கட்சி தான் தேசிய கட்சின்னு சொல்கிறாங்க. இப்போ தேசிய கட்சி குறைந்தபட்சம் 4 இப்போ எந்த கட்சியெல்லாம் தேசிய கட்சின்னு அங்கீகரிக்கப்படுது சொல்கிறாங்கன்னா, குறைந்தபட்சம் 4 மாநிலத்தில் வலிமை உடையதாக இருக்க வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி ஒரு 4 மாநிலத்தில் ஃபேமஸாக இருக்குது, வலிமை வாய்ந்ததாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது மாநில கட்சி தான். அப்போ சில கட்சிகள் பார்த்திங்கன்னா, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி, பிஜேபி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா, காங்கிரஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோல் இந்தியாவிலேயே அது வலிமை வாய்ந்த கட்சியாக இருக்குது. அப்போ தேசிய கட்சி குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்கணும். அதுதான் தேசிய கட்சின்றது. இது தனக்கென பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதற்கு கொண்டிருக்கும். இந்த கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஹோல் நாட்டுக்கே அதாவது ஹோல் இந்தியாவுக்கே ஒரே சின்னம், இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒரே சின்னம். இது மாநில, தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது. இந்த கட்சிகள் என்ன பண்ணுதுன்னா, மாநிலத்திலையும் சரி, தேசிய அளவிலான மற்றும் சர்வதேச விவகாரங்களெல்லாம் இது தீர்த்து வைக்கிற கட்சியாக இந்த தேசிய கட்சி காணப்படுது. அடுத்தது பிராந்திய மாநில கட்சி. இப்போ மாநில கட்சிகள் என்பவை, மாநில கட்சின்னா என்ன? ஒரு மாநிலத்திற்குள் நடைபெறும் பல்வேறு தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சி தான். ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் இந்த கட்சிகள் இருக்கும். ஆனால் பல்வேறு தேர்தலில் இது போட்டியிடுற அரசியல் கட்சி. இது 1 அல்லது 2 மாநிலங்களில் வலிமை கொண்டதாக இருக்க வேண்டும். இது 1 இல்லைன்னா 2 மாநிலங்களில் வலிமை பெற்றதாக இருக்கணுமா. இதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். தேசிய அளவிலான இதுக்கு எப்படி ஒரு சின்னம் இருக்கோ அதே மாதிரி மாநில கட்சிக்கும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குமா. ஆனால் மாநிலத்தில் இத்தகைய சின்னம் வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்யப்படலாம். ஒரு மாநிலத்தில் இருக்கிற கட்சி வேறு மாநிலத்தில் இருக்கிற கட்சிக்கும் அந்த சின்னங்கள் கொடுக்கப்படலாம்.
இது பிராந்திய மற்றும் மாநில நலன்களை வலியுறுத்துகிறது. எப்படி தேசிய கட்சி வந்து மாநில, தேசிய, சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்குதோ, அது மாதிரி இந்த மாநில கட்சிகள் வந்து பிராந்திய மற்றும் அதாவது நம்ம வட்டாரம் மற்றும் மாநில அளவில் இருக்கிற நலன்களை எல்லாம் இது வலியுறுத்துது. இப்போ தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் நாட்டின் வளர்ச்சி என்ன பண்ணுதுன்னா தூண்டுதான். மக்கள் வந்து எப்படி நல்லா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இது வந்து தூண்டுறதா இருக்குது. இந்த கட்சிகள் மக்களின் நலனுக்காக இது பாடுபடுகின்றது. தேங்க்யூ சில்ட்ரன். இது வந்து இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து இந்த புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்லாம் படித்து எழுதுங்க. வர திங்கட்கிழமையிலேருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் டெஸ்ட்டும் இருக்கும். நீங்களும் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு நல்லா படித்து டெஸ்ட் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.